தம்பி. ஜெஜிந்திரா, என்னண்ணே? என்னப்பா எங்க இருக்க? ஒன்றும் இல்லை, ரமா எக்ஸாம் எழுத போனா அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சின்ன உதவி பண்றியாப்பா? என்னண்ணே? எனக்கு வயித்த கலக்குது, இந்த பால் சும்மா பிடிச்சிக்க ஓரமா ஒதுங்கிட்டு வந்தா. அட, எக்ஸாம் முடிஞ்சிச்சு போல இருக்கு. சரி சரி, சீக்கிரமா வந்துடுறேன் தம்பி. ஐயோ, இவரா? அச்சோ, அன்னைக்கு அவர் மேல நம்ம மஞ்சள் தண்ணி ஊத்துனதால இன்னைக்கு நம்ம மேல ஊத்து வந்திருக்காரோ? ஏய் வள்ளி, என்னாச்சு இங்க நிக்கிற? இல்லடி, நான் என் பேனாவை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். நீ போ, நான் எடுத்துட்டு சரி, வந்துடுறேன். சீக்கிரம் வந்துரு. சரி. நமக்காக தான் நிக்கிறார் போல இருக்கு. என்ன ஆக போகுதோ? சரி, சமாளிப்போம். எல்லாரும் போயிட்டாங்க, ரமாவை காணோம். இவன் வேற எங்க போயிட்டான்? எங்க இவன்? காணுமே. ஓ, ஏய் ஏய், வளையல் போடு. ஏய் நில்லு. ஏய் மஞ்சள் நில்லு 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 நில்லுங்கறல. எங்க ஓடுற? இது என்ன திருவிழா கூட்டம் நினைச்சியா? உன்னை இன்னைக்கு விடவே மாட்டேன். இத பாருங்க, நான் திருவிழால தெரியாம மஞ்சள் தண்ணி ஊத்துட்டேன். அதுக்காக ஏன் மேல மஞ்சள் தண்ணி எல்லாம் ஊத்தாதீங்க சொல்லிட்டேன். மஞ்சள் தண்ணியா? ஆமா, சொம்பல மஞ்சள் தண்ணி வச்சிருக்கீங்கல்ல. ஐயோ, இது பால். பாலா? நான் மஞ்சள் தண்ணியோன்னு பயந்தே போயிட்டேன். அப்படியா மஞ்சள் தண்ணி? என்ன நீங்க ஆவுன மஞ்சள் தண்ணி, வளையல் பொண்ணு, அது இதுன்னு கூப்பிடுறீங்க? என் பேரு வள்ளின்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியும், ஆனா சட்டுன்னு வாயில வரல. மனசுக்குள்ள மறக்க முடியாத சம்பவங்கள் இருக்குல்ல, அதனாலதான் அப்படி சொல்லி கூப்பிட்டேன். என் வாழ்க்கையில மறக்க முடியாத விஷயங்கள்லாம் நீ பண்ணிருக்க. உனக்கு என்னோட நன்றிகள். எதுக்கு நன்றி சொல்றீங்க? ஆமா, நீ ஐயாவை காப்பாத்துனல்ல, அதுக்காக தான் உனக்கு நன்றி. ஆய்க்குடியில மட்டும் இல்ல, இந்த ஜில்லாவுக்கே பெரிய மனுஷன் ஐயா. அவரோட உயிர் நீ காப்பாத்திருக்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, அவரை காப்பாத்துனதுக்கு நீங்க ஏன் நன்றி சொல்றீங்க? ஹே, ஐயாவை யாரு நினைச்ச? ஐயா உங்களுக்கு சொந்தமா? என்ன, சொந்தமா இருந்தாதான் ஐயாவுக்காக நன்றி சொல்லணுமா? ஐயா இந்த ஜில்லால எத்தனை பேரை பாதுகாக்கிறார் தெரியுமா? அவரோட உயிரை நீ காப்பாத்திருக்க. உனக்காக என்ன செஞ்சாலும் கம்மி தான். உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் உடனே செய்றேன். ஏய், நான் இப்ப என்ன கேட்டுட்டேன்னு சிரிக்கிற? இல்ல, இந்த ஆயக்குடிக்காரங்க எல்லாருமே இப்படிதானா? ஏன் அப்படி கேக்குற? நான் ஐயாவை காப்பாத்தணுன்னு ரமா அவங்க வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போனா. வீட்டுல இருந்த எல்லாரும் என்ன தெய்வத்தை பாக்குற மாதிரி பார்த்து கும்பிடாத குறையா பேசினாங்க. ஐயா என்ன கேட்டாரு தெரியுமா? நீங்க இப்ப கேட்டீங்கல்ல, இதே கேள்விதான் கேட்டாரு. நீ என் உயிரை காப்பாத்திட்ட, நீ என் குலதெய்வம் கங்காதேவி, உனக்கு என்ன வேணாலும் கேளு, நான் உடனே செய்யறேன்னு சொன்னாரு. நான் நேரம் வரும்போது கேக்குறேன்னு சொல்லிட்டேன். அப்படியா? ஆனா ஏன் கிட்ட அப்படி சொல்லி நீ தப்பிக்கவே முடியாது. எது வேணும்னாலும் இப்பவே கேளு, நான் அது உடனே உனக்கு செய்யணும். அப்பதான் என் மனசு ஆறும். என்ன வேணுமோ கேளு. நீங்க தான் வேணும்னு பளிச்சுன்னு கேட்டலாமா? சேச்சே, நாம தான் கட்டிக்க போற பொண்ணுன்னு தெரிஞ்சோம் தெரியாத மாதிரி நடிக்கிறாரு. நாமளும் கொஞ்சம் நடிப்புமே. ஏய் வளையல், வளையல், என்ன யோசிக்கிற? என்ன வேணும் தானே உன்கிட்ட கேட்டேன். ஒண்ணு இல்ல, திடீர்னு இப்படி கேக்குறீங்களே, எதை கேட்டா நாகரிகமா இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏடா கூடமா கேட்டு தப்பாயிடுச்சுனா? சரி சரி, நீ என்ன கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டியா? கேள். நான் கேட்டா தப்பா நினைக்க கூடாது. கண்டிப்பா தப்பா நினைக்க மாட்டேன், கேளு. இல்ல, எனக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும். கல்யாணம் ஆகுற வரைக்கும் உங்க வண்டியிலே வீட்ல இருந்து காலேஜ் கொண்டு வந்து விட்டுட்டு காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விடணும். இவ்வளவுதானா?
நான் வேற எதையோ எதிர்பார்த்தேன். வேற எதையோன்னா இல்ல என்னால செய்ய முடியாதது கேட்பேன்னு எதிர்பார்த்தேன். இதோ பாரு, இப்ப சொல்றேன் கேளு. உன்னோட கல்யாணம் முடியற வரைக்கும் ஏன் வண்டியிலே உன்னை காலேஜ்ல விட்டுட்டு ஏன் வண்டியிலே உன்னை வீட்டுல விட்டுருவேன். ஓகேவா? சரி சரி, உனக்கு எப்ப கல்யாணம் சொல்லு. ம், நீங்க ரொம்ப குசுமனா இருப்பீங்க போல இருக்கே. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏய், நான் என்ன கேட்டேன்? உனக்கு எப்ப கல்யாணம் தானே கேட்டேன். அவரு எப்ப சொல்றாரோ அப்பதான் கல்யாணம் நடக்கும். அவருன்னா? ஆ, என்ன கட்டிக்க போறவரு. ஓ அப்படியா? சரி, உன் ஆளுகிட்ட சொல்லி சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க சொல்லு. எனக்கு கல்யாண சாப்பாடு சாப்பிடணும். என்னோட கல்யாண மாப்பிளையே நீங்க தானே? ஏய், என்ன அப்படி பாக்குற? ஒண்ணுல, எனக்கு டைம் ஆச்சு, நான் வரேன். ஆ. ரொம்ப வெகுலியா இருப்ப போல இருக்க. ஐயாவை காப்பாத்துனது எவ்வளவு பெரிய விஷயம். அதுக்கு கைமாறா காலேஜுக்கு பிக்கப் டிராப் கேக்குற. எவன் வேற எப்ப வருவான் தெரியலையே. என்ன பண்றது, வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதுதான். சரி. என்னம்மா வள்ளி, அப்பா, திருவிழால மாப்பிள்ளைய பாத்தியா? அவன்கிட்ட பேசுனியா? சரி, மாப்பிள்ளைய உனக்கு பிடிச்சிருக்கா? அவருக்கு உன்னை பிடிச்சிருக்கா? ஏதாவது சொன்னாரா? திருவிழாவுல நான் அவரை பார்த்தேன்ப்பா. ஆனா அவரே என்ன பார்க்கவே இல்ல. சுத்தம். அவர் பார்க்கறதுக்குள்ள நான் ஓடியே போயிட்டேன். ஏமா அப்படி பண்ண? நான் யாருன்னு இன்னை வரைக்கும் அவர்கிட்ட காட்டிக்கவே இல்ல. அவரும் என்ன முறையா வந்து பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் பேசினாதாம்மா நல்லா இருக்கும். ஏமா இப்படி நம்பிக்கை எல்லாம் பேசிட்டு இருக்கிற? அப்பா, அன்னைக்கு அவரோட அம்மா வந்து என் பையனுக்கு முறை பொண்ணுதான் கட்டுவேன்னு சொன்னாங்களே, அத நினைச்சாதான் ஒரு பக்கம் பயமா இருக்குப்பா. அட என்னம்மா நீ இதுக்கெல்லாம் போய் பயந்துகிட்டு? பயமா? எதுக்கு பயம்? அட வாங்க சம்பந்தி வாங்க. வணக்கம். இப்பதான் உங்க பையன் ஜெயச்சந்திரனை பத்தி பேசிட்டு இருந்தோம். என்ன? அது வேற ஒண்ணும் இல்ல. அன்னைக்கு உங்க சம்சாரம் பேசிட்டு போனாங்க இல்லையா, அத உங்க மருமகன் நினைச்சு பயந்து. என்ன சம்பந்தி நீங்க? நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல, எதுக்குமா பயப்படணும்? இங்க பார், என் பொண்டாட்டி முத்தரசி மட்டும் இல்ல, எல்லாரும் சேர்ந்து என் பையன் ஜெயச்சந்திரனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணி அவன் பக்கத்துல ஒரு பொண்ணை உட்கார வச்சு அவனை தாலி கட்ட சொன்னா கூட, அந்த நேரத்துல கூட அந்த பொண்ணை எழுப்பிட்டு ஒன்னாங்க உட்கார வச்சு தாலிய கட்ட வச்சிருவேன்ல. போதுமா? இதுக்கு மேல என்ன வேணும்? சம்பந்தி ஐஎஸ்ஐ முத்திரைய அடிச்சு சொல்ற மாதிரி சொல்லிட்டாரு. கைய கொடுங்க சம்பந்தி. வள்ளி, நான் எந்த அளவுக்கு உனக்கு முக்கியத்துவம் கொடுக்கறேங்கிறத நீ நல்லா புரிஞ்சுக்கணும்மா. அவ்வளவு தூரத்துக்கு ஏம்மா ஐயா கிட்ட நெருங்கிட்ட, நல்ல பேரும் வாங்கிட்ட, ஐயாவுக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றாரு. என்ன சம்பந்தி சொல்றீங்க? அது சரி. வேலுச்சாமி, திருவிழால என்ன நடந்ததுன்னு உன் பொண்ணு கிட்ட நீயே கேளு. அட கேளுப்பா. ஆமாமா, நான் கூட நிறைய கேள்விப்பட்டேன். ஆமா, திருவிழால என்னதாம்மா நடந்துச்சு? அப்பா, திருவிழாவுல அம்மன் சிலையை ஐயா தூக்கிட்டு வரும்போது அவரையே வெட்டுறதுக்கு பார்த்தா ஒரு பாவி. நான் தான் சட்டுன்னு என் கையில இருந்த பழத்தை தூக்கி அவர் மேல வீசி அவரோட கவனத்தை திருப்பி விட்டேன். ஐயா சுதாரிச்சுக்கிட்டு அவனோட கைய பிடிச்சு தள்ளி விட்டுட்டாரு. இல்லனா அன்னைக்கே ஐயா உயிருக்கு ஒல வச்சிருப்பான் அந்த படுபாவி. அது சரிம்மா, அதுக்கப்புறம் நீ ஐயாவை எப்படி பார்த்த? ஐயாவோட பொண்ணு ரமாவும் நானும் பக்கத்து பக்கத்து காலேஜ்ல தான் படிக்கிறோம். அவளும் நானும் ஃப்ரெண்ட்ஸு. நான் நடந்த விஷயத்தெல்லாம் அவகிட்ட சொன்னேன். அவ என்ன நேரா ஐயா கிட்ட கூட்டிட்டு போய் அறிமுகப்படுத்தி வச்சுட்டா. அவரை நான் தான் காப்பாத்தினேன்னு தெரிஞ்சதோ என்ன ரொம்ப பாராட்டினாரு. வீட்டுல இருந்தவங்களும் என்னை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. உடனே ஐயா, என் உயிரை காப்பாத்தின உனக்கு என்ன வேணாலும் கேளுமா, இந்த ஐயா உனக்கு மனப்பூர்வமா தரேன்னு சொன்னாரு. ஓ ஆமா, நீ என்னம்மா கேட்ட? நேரம் வரும்போது நான் கேக்குறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன்ப்பா. வேலுச்சாமி, உன் பொண்ணு என் மருமக ரொம்ப புத்திசாலி. கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? ஏமா, ஐயா வாக்கு கொடுத்தாருன்னா வரம் கொடுத்தா மாதிரி. ஐயா கிட்ட என்ன கேட்கலான் இருக்க? ஜெயச்சந்திர மாமாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுல ஏதாவது சிக்கல் வந்தாலோ, இல்ல முத்தரசி அத்தை அவரு முறை பொண்ணுதான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொன்னாலோ, நான் நேரா போய் ஐயா முன்னாடி நிப்பேன்.
ஜெயச்சந்திர மாமாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேப்பேன். ஏம்மா வள்ளி, என் மவன் ஜெயச்சந்திரனோட முறப்பண்ணி யாருன்னு உனக்கு தெரியுமாம்மா? எனக்கு யாருன்னு தெரியாது. ஆனா அது யாரா இருந்தாலும் ஐயா கிட்ட சொன்னா அவர் அதை சரி பண்ணிடுவாரு. அவர்தான் எனக்கு பிராமிஸ் பண்ணிருக்காரே. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். என்னங்க சம்பந்தி என்ன சாப்பிடுறாருன்னு கேளுங்க. சம்பந்தி ஏதாவது காப்பி டீ ஒண்ணு வேணாம். மோர் கூல் ட்ரிங்க்ஸ் ஒண்ணு வேணான்னு சொல்றேன்ல சம்பந்தி. சரிம்மா வேண்டான்ட்டாரு சம்பந்தி. நீங்க போங்க, நாங்க கொஞ்சம் பேசிட்டு இருக்கோம். சரிப்பா. நீ வாமா. என்ன சம்பந்தி, நாளைக்கே ஐயா கிட்ட கேட்க சொல்லிடுவோமா? அவசரப்படாதீங்க சம்பந்தி. திருவிழாவில் நடந்த சம்பவத்தால ஐயா ரொம்ப குழம்பி போயிருக்காரு. கொஞ்சம் பொறுமையா கேட்போம். பாத்தீங்களா சம்பந்தி வேடிக்கைய? ஐயாவே நம்ம வலையில வந்து மாட்டிக்கிட்டாரு பாருங்க. எல்லாம் நீங்க காத்திருந்தது கிடைச்ச பலன். வேலுச்சாமி, நான் என்னவோ படிக்காதவன் தான். ஆனா படிச்சவங்க சொன்ன வார்த்தைங்க என் மனசுல ஆழ பதிஞ்சிருக்கு. ஓடு மீன் ஓட உரு மீன் வரும் வரை காத்திருக்குமா கொக்கு. அந்த மாதிரி இந்த குலசேகரன் காத்திருப்பான், காத்திருந்து சாதிப்பான். சரி, நான் வந்த விஷயத்தை மறந்துட்டு ஏதோ பேசிட்டு இருக்கேன். இந்தா இத படி. என்ன சம்பந்தி இது? இது என் மகன் ஜெயச்சந்திரனோட ஜாதகம். உன் பொண்ணு ஜாதகத்தை இதோட பொருத்தி பார்த்து பொருத்தம் பார்த்து வை. எல்லாம் நல்லபடி நடக்கும். எதுக்கும் கவலைப்படாத. நான் கிளம்பட்டுமா? சரி சம்பந்தி, போயிட்டு வரேன். வாங்க. ஐயா, என்னன்னாச்சியா? நேத்து நம்ம பண்ணையில வேலை செய்யற லக்ஷ்மணனோட பொண்ணுக்கு கல்யாணம். ஆமா, நான் மறந்தே போயிட்டேங்க. நீ மறந்துட்ட, நான் மறக்கலையே. நேத்து காலையில தாசில்தார பார்க்க வேண்டிய வேலை இருந்தது. அப்படியா? நான் அங்க போயிட்டேன். சரிங்க. சரவணனையும் ஜெயச்சந்திரனையும் நீங்க அந்த கல்யாணத்துக்கு போய் கலந்துக்கிட்டான்னு சொல்லி 2 வெள்ளி குத்து விளக்கு வாங்கி மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் கொடுத்துட்டு வாங்கடான்னு சொன்னேன். அவனுங்களும் கொடுத்துட்டு மூக்க பிடிக்க சாப்பிட்டு வந்திருக்கானுங்க. இந்த விஷயத்துல ஐயா யாரும் குறை சொல்ல முடியாது. ஊர்ல நடக்கிற நல்லது கெட்டதுக்கு ஆளா கலந்து பாருல. குலசேகரனும் முத்தரசியும் வர்றாங்க. வாமா, வா குலசேகரா, வா வா வா. வா வா வா. வணக்கம் ஐயா. என்னப்பா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா? அண்ணே, என்னம்மா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேனே. வாப்பா. நல்லா இருக்கீங்களா அண்ணே? நல்லா இருக்கேன், வாங்க. முத்தரசி அதை கொடு. இந்தாங்க. என்னப்பா இதெல்லாம்? இந்த மண்ணாச்சியா? இந்த உட்காரு, உட்காந்து பேசு. அப்புறம் சொல்லு ஐயா. சம்பந்தம் பண்ணிக்க போறவங்க வீட்டுக்கு போக வர இருக்கணும்னா சில சம்பிரதாயங்களை கடைப்பிடிக்கணும். என்னதான் நீங்களும் நானும் மாமனும் மச்சானும் இருந்தாலும் நானும் இதெல்லாம் கடைப்பிடிக்கணும் இல்லையா? பரவாயில்லையே, பொண்ணு எடுக்க போற வீட்டுக்கு இப்படித்தான் வந்து போகணுங்கிற வரமுறை எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்குப்பா. என்ன நீ என் வீட்டுக்காரர் அவ்வளவு சாதாரணமா நினைச்சிட்டீங்க? என்ன எதுக்கு எடுத்தாலும் மூக்கு மேல கோவம் வருமே தவிர மத்தபடி குணம் எல்லாம் நல்ல குணம்தான். ஆமாமா. நீ என்னைக்குதான் உன் புருஷனை விட்டு கொடுத்துருக்க? இல்லைங்க ஐயா, முத்தரசி அண்ணி சொல்ற மாதிரி அண்ணனுக்கு எப்பவுமே நல்ல குணம்தான். அண்ணி, எங்க என் மருமக ரமா? உள்ள சாமி படம் எல்லாம் தொடச்சிட்டு இருக்கா. இத கூப்பிடுறேன். ரமா, ரமா. என்னம்மா? கொஞ்சம் இங்க வாமா. இதோ வந்துட்டேம்மா. முத்தரசி நம்மள பார்க்க வரல, அவன் மருமக ரமாவை தான் பார்க்க வந்திருக்கா. ஆமாண்ணே. இல்லண்ணே. வாமா. வணக்கம் மாமா. வணக்கம் அத்தை. வா. போ போ போ. ஐயா, நான் வந்த விஷயம் என்னன்னு சொல்லிடுறேன். சொல்லுப்பா. நல்ல விஷயங்களை நாள் கடத்த கூடாதுன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க இல்லையா? நம்ம ஜெயச்சந்திர ரமா கல்யாணத்தை சீக்கிரமே முடிச்சிடலான்னு நானும் முத்தரசியும் முடிவு பண்ணோம். கங்காவும் ஊர்ல இருந்து வந்துட்டா, அதான் உங்களை பார்த்து பேசிட்டு ஒரு நல்ல நாள்ல வச்சுப்போம்னு நாங்க இங்க வந்தோம். நீங்க என்ன சொல்றீங்க? தாராளமா வச்சுக்கலாம்ப்பா. என்ன நாச்சியா சுப்பு, என்ன சொல்றீங்க?
என்னங்க ஐயா என்ன கேக்குறீங்க? அண்ணனும் நீங்களும் பார்த்து சொல்ற எல்லா நாளும் நல்ல நாள் தான். அன்னைக்கு நிச்சயத்தை வச்சுக்குவோம். ஐயா, ரங்கநாத சாஸ்திரிகள் கிட்ட போனா அவர் பஞ்சாங்கத்தை பார்த்து ஒரு நல்ல நாளா குறிச்சு கொடுப்பாரு. அந்த நாள்லயே வச்சுக்கலாம்யா. சரி, தங்கச்சி நீ சொன்னா ஐயாவே சொன்ன மாதிரி தான். நீங்களே சாஸ்திரிய பார்த்து ஒரு நல்ல நாள் பார்க்க சொல்லுங்க. அந்த நல்ல நாள் நாளைக்கே இருந்தா கூட நிச்சயதார்த்தத்தை வச்சுக்குவோம். நீ என்னம்மா சொல்ற? இதுல நான் சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? அண்ணனும் அண்ணியும் இருக்கும்போது அப்புறம் நான் பேசுறதுக்கு என்ன இருக்கு? அவங்க என்ன பார்த்து சொல்றாங்களோ அப்படியே செஞ்சிருவோம். சரி குலசேகரா, உன் தங்கச்சி போய் நல்ல நாளா பார்த்துட்டு வந்து சொல்லட்டும். அன்னைக்கே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்குவோம். சரிங்க. நாச்சியா, ஆ, வெறும் நிச்சயதார்த்தத்துக்கு மட்டும் தேதி பார்க்காத, கல்யாணத்துக்கு சேர்த்தே குறிச்சிரு. சரிண்ணே. சரிங்க, அப்ப நான் கிளம்புறேன். சரிப்பா, வழக்கம் போல இருந்து சாப்பிட்டு போன்னு நான் சொல்லுவேன். எனக்கு வேலை இருக்கியா, நான் வர்றேன்னு நீ சொல்லுவ. அதனால நீ உன் வேலையை போய் பாரு. சரிங்க, நான் கிளம்புறேன். என்ன என் மருமக இப்பவே கல்யாண பொண்ணு மாதிரி தலை குனிஞ்சி வெக்கத்தோட நிக்கிற? எங்க அண்ணனை பார்த்து பயப்படுறா போல இருக்கு. பயமா? ஆ, என்ன பார்த்தா? ஏமா, நான் என்ன சிங்கமா புலியா? எதுக்குமா பயப்படுற? ஐயா பொண்ணு மத்தவங்களை பார்த்து பயப்படக்கூடாது. மத்தவங்க தான் உன்னை பார்த்து பயப்படணும். அதுலயும் குலசேகர உன் தாய் மாம பசு மாதிரிமா. என் மருமக என் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லா பயமும் போயிடும் இல்லையாமா? டேய், சும்மா பயமுறுத்தாதடா. சரிங்க, நான் கிளம்புறேன். சரிப்பா, சரி. வரமா? வாங்க வரேனே. வா முத்தரசி, வா, வா, வரேனே. வா. சரி முத்தரசி. வாங்க போயிட்டு வரேன் நீ. என்னம்மா, நேரா வீட்டுக்கு தானே போறீங்க? ஆமாண்ணே.